வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் காலை நீங்கள் தூங்கி எழும்போது செய்யும் சில அறியாத தவறுகள்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து உங்களை இன்னும் அதே நிலையிலேயே வைத்திருக்க கூடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? இது வெறும் பேச்சு அல்ல, நிதர்சனமான உண்மை. பண பிரச்சனைகள், எதிர்பாராத தடங்கல்கள், ஒருபடி கூட முன் நகர முடியாத விரக்தி, இவை அனைத்திற்கும் உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் காரணம். ஆம், உங்கள் காலை நேர பழக்க வழக்கங்களோடு தொடர்புடைய இந்த 6 விஷயங்கள் உங்கள் முழு நாளின் போக்கியை தீர்மானிக்கின்றன. ஒரு புதிய நாளை எப்படி தொடங்குகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையின் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்கப் போகிறோம் என்பதை முடிவு செய்கிறது. இன்று உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி உங்கள் கைகளிலேயே இருப்பதை உணரப் போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சில அரிய மாற்றங்கள் உங்களை வறுமையின் பிடியிலிருந்து விடுவித்து செல்வத்தையும் நிம்மதியையும் நோக்கி அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் அந்த ரகசிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன என்று விரிவாக பார்ப்போம். அதிர்ஷ்டத்தை ஈர்க்க காலை எழுந்தவுடன் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். மேலும் நம் கலாச்சாரத்தில் சில விஷயங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது. இவை மூட நம்பிக்கை அல்ல, இவை உங்கள் நாளின் ஆரம்பத்தை நேர்மறையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க உதவும் சில வழிகாட்டுதல்கள். எழுந்தவுடன் முதலில் உங்கள் பிம்பத்தை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு தெய்வத்தின் படத்தை அல்லது இயற்கை காட்சியை பார்ப்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். நின்று போன கடிகாரம் உங்கள் காலத்தை வீணாக்குவதையும் தடங்களையும் குறிக்கலாம். போன்ற காட்சிகள் சுபமானதாக கருதப்படும் போது வன்முறை விலங்குகளின் படங்கள் மனதை அலைபாயச் செய்து நாளடைவில் உறவுகளிலும் பணியிடத்திலும் மோதல்களை உருவாக்கலாம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் நாளின் ஓட்டத்தையும் மனநிலையையும் பெரிய அளவில் பாதிக்கலாம். நண்பர்களே, உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் தயாரா? உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடமே இருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை வரவேற்க நான் உங்களை அழைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பதில்களை தரக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். முதலில் நாம் பார்க்க போகும் பழக்கம், சோம்பலை தூக்கி எறிவது. ஆம் நண்பர்களே, வறுமையின் மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? அது சோம்பல். குறிப்பாக காலை நேரச் சோம்பல். அட விடுங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கினா என்ன என்று உங்கள் மனசாட்சி சொல்லும் மாயக்குரலுக்கு செவிசாய்ப்பவரா நீங்கள்? அப்படியானால் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள், அதிகாலை எழுந்திருப்பவன் அதிர்ஷ்டசாலியாவான் என்று? ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு காலத்தில் ஒரு ஞானி இருந்தார். அவர் தன் மக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பை வழங்க நினைத்தார். யார் அதிகாலையில் எழுந்து என் ஆசிரமத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அளப்பரிய ஞானச் செல்வத்தை வழங்குவேன் என்று அறிவித்தார். இந்த ஞானி நம்மை ஏமாற்ற பார்க்கிறாரா? அதிகாலையில் எழுந்து போனால் அவர் என்ன பெரிய பொக்கிஷத்தை தந்துவிடப் போகிறார்? இதெல்லாம் சும்மா, வெறும் கட்டுக்கதை என்று ஏளனமாக கூறிக்கொண்டே அலட்சியமாக உறங்கச் சென்றனர். ஆனால் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்திருப்பவர்கள் ஞானியின் வார்த்தைகளை முழுமையாக நம்பினார்கள். அதிகாலை கண்விழித்து குளிரையோ சோம்பலையோ பொருட்படுத்தாமல் ஞானியை நாடிச் சென்றனர். அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான ஞானத்தையும் செல்வத்தையும் ஞானி அவர்களுக்கு அள்ளிக் கொடுத்தார். அது பொருள் செல்வமாக மட்டுமல்லாமல் வாழ்வின் புதிய பாதைகளை திறக்கும் அறிவுச் செல்வமாகவும் அமைந்தது. தாமதமாக எழுந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காலம் கடந்து சென்றவர்களுக்கு ஞானியின் வாயிலாக கிடைத்திருக்க வேண்டிய அரிய வாய்ப்பு நிரந்தரமாக மறைந்து போனது. இந்த கதை நமக்கு சொல்வது என்ன? உலகம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அலட்சியமாக இருப்பவர்களோ வாய்ப்புகளை இழந்த ஏமாற்றத்துடன் வாழ வேண்டியதாகிறது. அதிகாலையில் எழுந்திருத்தல் என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது உங்கள் நாளிற்கு ஒரு புதிய ஆற்றலை, தெளிவை, அமைதியை வழங்குகிறது. யோகா, தியானம் அல்லது பிடித்த புத்தகம் வாசிப்பது என உங்கள் நாளை நேர்மறையான எண்ணங்களுடன் தொடங்குங்கள். சோம்பலை உதறி தள்ளி காலை சூரியனின் முதல் கதிர்களுடன் உங்கள் வெற்றிக்கான விதைகளை விதைக்கத் தொடங்குங்கள். ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் எழுந்து பாருங்கள். உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். அதிகாலை நேரம் என்பது அமைதியானது, கவனச்சிதறல்கள் இல்லாதது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் அல்லது எடுக்கும் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்கப் போவது எதிர்மறை எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. ஆம், உங்கள் வாழ்வில் வறுமையை இழுக்கும் சக்தி எது தெரியுமா? அது எதிர்மறை சிந்தனை. இது நடக்காது, என்னால் முடியாது, எனக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்கும், நான் துரதிர்ஷ்டசாலி. இந்த வார்த்தைகள் உங்கள் நாளின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதா?
உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, சக்தி வாய்ந்த அதிர்வுகள். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் தன்னுடைய பொருட்களின் தரம் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் விற்பனையாகாது, நஷ்டம்தான் வரும் என்று எப்போதுமே எதிர்மறையாக பேசிக் கொண்டிருப்பார். அவருடைய வியாபாரமும் அதே போல்தான் தள்ளாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு பெரியவர் அவரிடம், உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பயிர் விளையும் என்றார். வியாபாரி தனது சிந்தனையை மாற்றிக்கொண்டார். நேர்மறையாக பேச ஆரம்பித்தார். நான் வெற்றி பெறுவேன். என் பொருட்கள் லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும் என்று எண்ணினார். ஆச்சரியமாக அவருடைய வியாபாரம் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது. இந்த கதை ஒரு பாடம். உங்கள் மனம் ஒரு காந்தம். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே ஈர்க்கும். நேர்மறை எண்ணங்கள் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் ஈர்க்கும். எதிர்மறை எண்ணங்கள் வறுமையையும் பிரச்சனைகளையும் ஈர்க்கும். நாள்தோறும் காலையில் நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கும் 3 விஷயங்களை மனதார நினைத்துப் பாருங்கள். இது உங்கள் மனதை நேர்மறையாக வடிவமைக்கும். உங்கள் எண்ணங்களில் ஒரு சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணம் தோன்றும் போதும் அதற்கு பதிலாக ஒரு நேர்மறை மாற்றை உடனடியாகச் சொல்ல பழகுங்கள். இது ஒரு மனப்பயிற்சி. உங்கள் ஆழ்மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்களே தீர்மானிக்கலாம். இப்போது 3வது முக்கியமான பழக்கத்தை பற்றி பேசுவோம். அது ஒழுக்கம். நீங்கள் ஒரு புதிய காரியத்தை தொடங்கி ஒரு சில நாட்களிலேயே ஆர்வத்தை இழந்து விடுபவரா? உடற்பயிற்சி, படிப்பு, ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது எதையுமே முழுமையாக முடியாதவராக உணர்கிறீர்களா? அப்படியானால் இதுதான் உங்கள் வறுமைக்கான 3வது காரணம். ஒழுக்கமின்மை மற்றும் நிலைத்தன்மையின்மை. இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற எண்ணம். ஒரு குரு தன் மாணவனிடம் ஒரு அரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். மலை உச்சியை அடைய வேகமாக ஓடுவது மட்டும் போதாது, தினமும் ஒரு படி எடுத்து வைக்கும் ஒழுக்கமும் விடாமுயற்சியும் தான் முக்கியம் என்றார். இந்த உலகம் பெரிய வெற்றிகளை கண்டதெல்லாம் ஒரே இரவில் நடந்த மாயங்கள் அல்ல. அவை தினசரி சலிக்காத ஒழுக்கமான முயற்சிகளின் விளைவு. ஒரு பெரிய இலக்கை நோக்கி தினமும் 1 மணி நேரம் செலவழியுங்கள். ஒரு புதிய விஷயத்தை கற்கலாம் அல்லது உங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த சின்ன சின்ன ஒழுக்கமான முயற்சிகள் தான் ஒரு நாள் உங்களை உங்கள் கனவு உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஒழுக்கம்தான் உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஒதுக்குவது ஒரு வருடத்தில் நீங்கள் நிபுணராக மாற உதவும். உங்கள் அன்றாட பணிகளை ஒரு பட்டியலாக எழுதி அவற்றை முறையாக முடிக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது உங்களை ஒழுக்கத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அடுத்ததாக 4வது பழக்கம், சிக்கனமும் சேமிப்பும். வறுமையை வெல்வதற்கும் செல்வத்தை பெருக்குவதற்கும் அத்தியாவசியமான மற்றொரு பழக்கம் சிக்கனமும் சேமிப்பும். வரவு 8 செலவு 10 என்ற பழமொழியை மறவாதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அனாவசியமான செலவுகளை குறைத்து உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்கத் தொடங்குங்கள். ஒரு சிறு விதை ஒரு பெரிய மரமாக வளர்வது போல நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகும். ஒரு நாள் வேலன் என்பவன் தினமும் சம்பாதிக்கும் பணத்தை அன்றன்றே செலவழித்து வந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகையை தினமும் சேமிக்கத் தொடங்கினார். அது சிறிய தொகையாக இருந்தாலும் காலப்போக்கில் அது பெரிய தொகையாக மாறியது. அந்த சேமிப்பு தான் அவருக்கு புதிய நிலம் வாங்கவும் தன் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும் உதவியது. சேமிப்பு என்பது வெறும் பணத்தை ஒதுக்கி வைப்பது மட்டுமல்ல, அது உங்கள் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பையும் அமைதியையும் முதலீடு செய்வது. இன்றே ஒரு சிறிய தொகையை சேமிக்கத் தொடங்குங்கள். உங்கள் சேமிப்பு பழக்கமே உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான முதல் படியாகும். தேவையற்றதை வாங்குபவன் தேவைப்படுவதை விற்க நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அவசர கால நிதியை உருவாக்குவது திடீர் செலவுகள் ஏற்படும் போது உங்களை வறுமையின் பிடியிலிருந்து பாதுகாக்கும். மேலும் சில புரிதல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நமது சேனலில் இந்த செலவுகளை நிறுத்தினால் நீங்கள் பணத்தை சேமிக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளோம். அது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் 5வது முக்கியமான பழக்கத்திற்கு வருவோம். தொடர்ந்து கற்றுக்கொள்வது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவும் அனுபவமும் தான் மிகப்பெரிய செல்வம். இந்த உலகில் வேகமாக மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வது, உங்கள் துறை சார்ந்த அறிவை புதுப்பித்துக் கொள்வது, புத்தகங்கள் படிப்பது, பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பது என உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டே இருங்கள். அறிவை வளர்த்துக் கொள்ளாதவர்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரைப் போல நாளடைவில் பயனற்றவர்களாகி விடுவார்கள். வேலன் தன் நிலத்தில் உழவு செய்வதோடு நின்றுவிடவில்லை. புதிய விவசாய முறைகள்,
விதைகள் பற்றி கற்றுக்கொண்டார். இது அவருடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நல்ல லாபம் ஈட்டவும் உதவியது. இன்றைய காலகட்டத்தில் இணையத்தின் மூலம் ஏராளமான அறிவை நாம் எளிதாக பெற முடியும். தினமும் 1 மணி நேரம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒதுக்குங்கள். உங்கள் அறிவுதான் உங்கள் மிகப்பெரிய மூலதனம். அது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுக்கும். அறிவை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் வறுமைக்குள் விழமாட்டீர்கள். புதிய விஷயங்களை கற்கத் தயங்காதீர்கள். அது உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வரும் புதிய தொழில்நுட்பங்கள், மாற்றங்கள் குறித்து உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். இது உங்களுக்கு போட்டி நிறைந்த உலகில் ஒரு தனித்தன்மையை கொடுக்கும். கடைசியாக, ஆனால் மிகவும் முக்கியமானது, 6வது பழக்கம். உங்கள் ஆரோக்கியத்தை காப்பது. உடல் நலம்தான் பெரும் செல்வம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனமும் தெளிவாக இருக்கும், செயல்பட முடியும். தூக்கமின்மை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை ஆகியவை உங்கள் ஆற்றலை குறைத்து உங்களை சோம்பேறியாக்கி உங்களிடம் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்த விடாமல் தடுக்கும். வேலன் தன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டதால்தான் விடாமுயற்சியுடன் உழைக்க முடிந்தது. காலையில் ஒரு எளிய உடற்பயிற்சி, சத்தான உணவு, போதுமான தூக்கம், இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும். ஆரோக்கியமான உடல், கூர்மையான மனம், நேர்மறை ஆற்றல், இவை அனைத்தும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் அடிப்படை தூண்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வது நீங்கள் செய்யும் மிகச் சிறந்த முதலீடு. ஒரு நோயுற்ற உடல் உங்கள் எல்லா கனவுகளையும் தகர்த்துவிடும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உங்கள் நீண்ட கால வெற்றிக்கு மிக அவசியம். நாம் முன்பு பார்த்தோமே, அந்த விவசாயி வேலன், அவரும் ஒரு காலத்தில் வறுமையில் வாடியவர்தான். ஆனால் இந்த சக்தி வாய்ந்த பழக்க வழக்கங்களை அவர் தனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிய போது அவருடைய வாழ்க்கை அடியோடு மாறியது. அதிகாலையில் எழுந்த அவர் தன் நிலத்தில் கடினமாக ஒழுக்கத்துடன் உழைத்தார். நேர்மறையாகச் சிந்தித்தார். அதே சமயம் சிக்கனமாகச் செயல்பட்டு சேமித்தார். தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டார். தன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தினார். இன்று அவருடைய வீடு செழிப்பாக இருக்கிறது. குழந்தைகள் நல்ல கல்வி பெறுகிறார்கள். அவர் சந்தோஷமாக வாழ்கிறார். வேலன் ஒரு சாதாரண மனிதர்தான். அவரால் முடிந்ததென்றால் நிச்சயம் உங்களாலும் முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை வெளிக்கொணர இந்த பழக்கங்களை கடைபிடித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் மேற்கொள்ளப் போகும் மாற்றங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.